வெல்கம் டு வாங்க ரசிக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் தோசை. ஸ்வீட் கார்ன் வச்சு எப்படி குயிக்காக ஒரு தோசை இன்ஸ்டண்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. இது வேக வைக்காத ஸ்வீட் கார்ன், பச்சையாக அப்படியே தோல் உரித்து எடுத்திருக்கேன். அதே அளவு சிறுபருப்பு ஒரு 1 hour நான் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்திருக்கேன். அதே அளவு ஒரு கப்பு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. 1/2 கப் ரவை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு தான், நீங்கள் இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசி மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, பல்லு பூண்டு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் பருப்பு யூஸ் பண்ணுறதால பூண்டு சேர்க்குறேன். ஸ்பூன் மஞ்சள் தூள், இது ஆப்ஷனல் தான், சும்மா கலருக்காக நான் சேர்க்குறேன். வெங்காயத்தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன். தேவையான கல் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அடமாவை பத்துக்கு இப்போ அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு சின்ன வெங்காயம் நறுக்குனது, ஒரு 1/2 துண்டு கேரட்டு இந்த மாதிரி திருவி இருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி. இது எல்லாமே ஆப்ஷனல் தான், இது சேர்க்காமையும் நீங்கள் அப்படியே தோசை ஊற்றலாம். நான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கன்றதுக்காக இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம தோசை வாக்கலாம். ஒரு தவா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆயில் தடவி நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஹாட்டான தவாவில் தோசை ஊற்றுங்க. சுற்றி ஆயில் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே சுடுங்க, அப்போ தான் நல்லா வரும். ஒரு பக்கம் செவந்துடுச்சு. நம்ம இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். மெதுவாக இப்படி எடுங்க. பாருங்கள், நம்ம ஸ்வீட் கார்ன் தோசை டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான தோசை. டக்குன்னு வீட்டில் தோசை மாவு இல்லைன்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தோசை செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் தோசை குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக வெறும் வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணிடலாம். ஸ்வீட் கார்ன் மட்டும் வாங்கினா போகிறோம். பாருங்கள், நல்லா செவந்து சூப்பராக வந்திருக்கு, மொறுன்னு. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.